தலைக்கு போடுற துணியில மக்களால டிசைன் இருக்கலாமா, ஸ்டோன் ஒர்க் இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாது? ஒரு சின்ன பிள்ளை அழகா பதில் சொல்ற, ஏன் இருக்குமோ? உன்னோட மக்களா தொட்டு பாரு, தலையில இங்க பாரு, இந்த இடத்துல தொட்டு பாரு, இருக்கா? இருக்குத. சரி, ஏன் இருக்கக்கூடாது? எல்லாம் பெரும்பாலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். ஏன் இருக்கக்கூடாது? பிள்ளைகளுக்கு அலங்காரம் பர்தால ஹிஜாப்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்றது போக, ஆம்பளை பிள்ளைகளோட தொப்பியில கல்லு வைக்காதீங்கன்னு சொல்ற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. 4-5 பசங்களோட தொப்பியில கல்லு இருக்குது. பரிதாபமே. இனி இதையும் சேர்த்து நாங்க பிரச்சாரம் பண்ணணும். ஆண் பிள்ளைகளின் தொப்பியில் கல்லு வைக்காதீர்கள், கழட்டி காட்டுறாங்க மாட்டேன். சரி, என்ன செய்யறது? நமக்கு எல்லாமே அழகா இருக்கு, ஆசையா இருக்கு. பாத்தீங்களா, நம்ம போடுற செருப்புல கல் இருக்கணும், நம்ம போடுற பெஞ்சில கல் இருக்கணும், நம்ம போடுற நகையில கல் இருக்கணும், நம்ம போடுறது எல்லாம் ஜிகு ஜிகுன்னு இருக்கணும். இந்த கண்ணுக்குள்ள ஏதோ தடவுறாங்க, அது ஜிகு ஜிகுன்னு இருக்கு. கண்ணுக்கு மேல ஏதோ தடவுறாங்க, ஜிகு ஜிகுன்னு இருக்கு. மினுக்கணும் நமக்கு. அதுக்கு பேர் என்னன்னா, கிராமத்து வழக்குல மினுக்கணும், ஜிகு ஜிகுன்னு இருக்கணும். சாதாரணமா இருந்தா எங்களால அதை ஒத்துக்க முடியாது. இதை எங்க கொண்டு வந்துட்டாங்க? ட்ரெஸ்ல இந்த கண்ணாடி வச்சாங்க, ஸ்டோன் வச்சாங்க, ஜிகு ஜிகு ஜிகுனாவெல்லாம் போட்டு வச்சாங்க ட்ரெஸ்ல, சுடிதார்ல, சேலையில இதெல்லாம் போட்டாங்க. பிள்ளைகளோட ட்ரெஸ், கவுன் எல்லாத்தையும் போட்டாங்க. பர்தால எப்படி வந்துச்சு? ஹிஜாப் எப்படி வந்துச்சு? பர்தாவும் ஹிஜாபும் எதுக்கு போடுறோம்? எதுக்கு போடுறோம் சொல்லுங்க? உடலை மறைக்கிறதுக்கு. அது லூசா இருக்கணுமா, டைட்டா இருக்கலாமா? லூசா இருக்கணும். டைட்டா இருந்தா என்ன ஆகும்? நம்மளோட ஷேப் தெரியும், போட்டு பிரயோஜனம் இல்லை. நம்ம போடுற ட்ரெஸ், அதுக்கு மேல போடுற பர்தா லூசா தான் இருக்கணும். இப்ப என்ன பண்றாங்க? எல்லாரும் பர்தா வாங்கி அவங்களோட சைஸ்க்கு ஸ்டிச் பண்றாங்க. லூசா போட வேண்டிய ட்ரெஸ்ஸ இடுப்பு பிடிச்சு, அறியாமை சமூகம். லூசா இருக்கணும் பர்தா. தலைக்கு ஏங்க துணி போடுறோம்? ஷேப் தெரியுது, அதனால நம்ம ஒரு லூசான மேல் துணியா போடணும், ரைட், ஓகே. தலைக்கு ஏன் துணி? ஏன் முடி தெரியக்கூடாது? தெரிஞ்சா என்ன? வழக்குகள் வரமாட்டாங்களா? அப்பதான் வழக்குகள் வருவாங்களா? சரி, அது அவ்வளவுதானா? இது மறைவான ஞானம். கண்ணுக்கு தெரிஞ்ச ரீசன் என்ன? ஏன் நம்ம முடிய மறைக்கிறோம்? என்னமா அந்நியார்களுக்கு ஏன் முடி தெரிஞ்சா என்ன? முடியல, முடியல என்ன இருக்கு? முடிங்கிறது, நகம்ங்கிறது டெட் செல், செத்து போன செல் தான் முடியாகவும் நகமாகவும் வளருது. நம்ம எல்லாம் மொட்டையடிச்சு பார்த்தா எப்படி இருப்போம்? ஆணோ பெண்ணோ நல்லா இருக்க மாட்டோம். முடிதான் அழகு, வசீகரம், ஈர்ப்பு. சிங்கத்துக்கு பிடரிதான் அழகு, மயிலுக்கு தோகை தான் அழகு. பெண்ணுக்கும் ஆணுக்கும் தலைமுடி என்பது பெரிய அழகு, வசீகரம். சுபானல்லாம். இந்த முடியோட ஈர்ப்போட இருக்கும்போது அழகா தலை குளிச்சு பின்னி 2 இனுக்கு மல்லிகைப்பூ வச்சுட்டு போனா பாக்குற ஆணுக்கு என்ன ஆகும்? எல்லாம் ஆகும். இது சயின்ஸ். உளவியல் நிபுணர்கள் இன்னைக்கு பேசுறாங்க. என்னுடைய சமுதாயம் ஒழுக்கமா கட்டுப்பாடா வாழ்றதுக்கு நான் துணை புரிவேன். அதனால என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக நான் என்னுடைய முடியை பறிச்சு கொள்வேன். முடி அவ்வளவு பெரிய ஈர்ப்பு. நம்ம போடுற உடையும் நம்முடைய உடல்ல இருக்கிற மணப்புகளை விடவும் முகத்தோட சேர்த்து, முடியோட சேர்த்து நம்மளை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். குறிப்பா பெண்கள். ஆண்களுக்கு அதனாலதான் தாடி ரொம்ப அழகு. நம்ம உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்பிச்சு கொடுத்தாங்க, உங்களுடைய ஈர்ப்புகளை மறைத்துக் கொள்ளுங்கள், உங்களை நீங்க பாதுகாத்துங்க. ஆனா இன்னைக்கு பிள்ளைகள் இந்த ஹிஜாப் எப்படி போடுறாங்கன்னா, இந்த நெத்திக்கு ஒரு கூறு வச்சுக்கிறாங்க, கூறு வச்சுட்டு கழுத்தை ஒரு சுத்துறாங்க. இங்கிட்ட ஒண்ணு தொங்குது, இங்கிட்ட ஒண்ணு தொங்குது, அவ்வளவுதான். பிறகு இந்த பக்கம் அப்படி மடிச்சு பின் குத்துறாங்க, படிக்கட்டு வச்சு. இந்த பக்கமும் ஏத்திடுறாங்க. அப்புறம் கழுத்து கீழே 1 2 3 4 5 6 7 படிக்கட்டு வைக்கிறாங்க. அதோட சரியா போச்சு. அவங்க நடந்து போனா, காத்தடிச்சா எல்லாம் தெரியும். ஹிஜாப்ல நோக்கமே இல்லாம போச்சு. ஹிஜாப்ங்கிறது நீங்க அவங்க வயிற்று கீழே வரைக்கும் விசாலமா, பின்னாடி உடைய கால் வரைக்கும் விசாலமா போடுங்க. இதெல்லாம் ஈர்ப்பு நம்ம பாடம் நடத்த தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கிட்டு ஒரு கவசத்துக்குள்ள புகுந்துக்கிட்டு ஒரு போர் வீராங்கனை மாதிரி தைரியமா போறதுக்கு பேர் தான் ஹிஜாப். இந்த ஹிஜாபை போட்டு கூணி குறுகிய போங்க, அடிமையா போங்க, அறிவில்லாம போங்க, அப்படி கிடையாது. இது எதிரிகள் செய்யக்கூடிய பரப்புரை. ஆனா எனக்கு இந்த இஸ்லாம் கிடைச்ச பிறகு, இந்த ஹிஜாப் கிடைச்ச பிறகு இதுக்குள்ள புகுந்துக்கிட்டேன்னா எவ்வளவு பெரிய சபையாக இருந்தாலும் ரொம்ப தைரியமா கைவீசி நாம்சம் போவேன். எத்தனை ஆண்கள் இருந்தாலும் இந்த சபையில எனக்கு எந்த கவலையும் இருக்கா, இங்க தெரியுமோ அங்க தெரியுமோ, எந்த பயமும் இல்லை. துணிச்சலாக என்னுடைய பணிகளை செய்வதற்கு ஒரு போர் கவசமாக எனக்கு இந்த ஹிஜாப் கிடைச்சிருக்கு. அது எப்படி சின்னதா போட முடியும்?
ஆயிரக்கணக்கில் சேலை வாங்குறோம், ட்ரெஸ் வாங்குறோம். இந்த ஹிஜாப்லயே நம்மளுடைய கஷ்டத்தை காட்டுறது. அப்போ வீட்டை விட்டு வெளியே போகும்போது யார் கண்ணுக்கும் அழகா தெரியக்கூடாதுங்கிறதுக்காக போடுற பர்தாவும் ஹிஜாபும் எப்படி அழகா இருக்க முடியும்? ஸ்டோன்ன்றது எதுக்கு? அழகா இருக்குதானே, கூடுதல் அழகா இருக்குதானே. இது எங்க போய் முடிச்சிருக்கு? இந்த கொடுமை, இந்த வேதனை, இந்த நோவினை எங்க போய் முடிச்சிருக்குன்னா, நீங்க எல்லாம் யூடியூப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ பாத்துக்கலாம். ஒரு பெண்மணி, அந்த பிள்ளை வருவாங்க, டபுள் ஆக்ட்ல நடிப்பாங்க. நபிஸல்லல்லாஹு அப்படி சொல்லி தரல, இப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு கண்ணாடியை போட்டு வருவாங்க. அதே பிள்ளை கண்ணாடியை போடாம வேற மாதிரி நடிப்பான். டபுள் ஆக்டிங். இந்த அறிவுமிக்க இஸ்லாமிய சமூகத்திற்கு வாயால் சொன்னால் புரியவில்லை, நடிச்சு காட்ட வேண்டியது. ஒருத்தையே டபுள் ஆக்டிங்கா, இல்லாததை போல செய்யாதீர்கள் என்று சொல்லி கொடுத்தாங்க. எப்படி ஒருத்தையே 2 பேர் ஆக முடியும்? ஹராம். ஆனா டபுள் ஆக்டிங். அவங்களுக்கு 8 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் வர்றாங்க, 8 லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் வந்த உடனேயும் இப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, டிசைனர் ஃபர்தாவை போட்டுக்கிட்டு ஒரு கடைக்கு முன்னாடி நின்று, எங்களுடைய இந்த கடையில டிசைனர் ஃபர்தா வாங்குனீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு டிஸ்கவுண்ட், இந்த ஃபர்தா பாருங்க கை முழுக்க ஜிமிக்கி, இந்த ஃபர்தா பாருங்க இந்த இடுப்பு வரைக்கும் உங்களுக்கு சிகிச்சைன்னு வச்சிருக்காங்க, எல்லாம் ஸ்டோன் ஒர்க்குன்னு லிப்ஸ்டிக்கும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட ரோஸ் பவுடர்களை அப்புறதுக்கு மனசாட்சியை விட்டு கொடுத்துட்டு அதுபடி கவலைப்படாம ஃபுல் மேக்கப்போட இன்னைக்கு டிசைனர் ஃபர்தாவுக்கும் பார்ட்டி வியர் புர்காவுக்கும் விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல என்ன சொல்லிட்டு வந்தாங்க? நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு வந்தாங்க, உங்களுக்கு எங்க நபிகளாருடைய வாழ்க்கையும் தியாக வரலாறும் நீங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கருவி இல்ல. இத ஃபாலோ பண்றாங்களே 8 லட்சம் முஸ்லிம்கள், இவங்களை ஃபாலோ பண்ணாங்க, அவங்களோட தான் நாளைக்கு எழுப்பப்பட போறாங்க. நீங்க யாரை ஃபாலோ பண்றீங்களோ, யார் பின்னாடி போகிறீங்களோ, யாரு கூட இருக்க விரும்புறீங்களோ அவங்களோடதான் எழுப்பப்பட போறீங்க சொல்லுது. இந்த பார்ட்டி வியர் புர்காங்கிறது இந்த அளவுக்கு வந்துருச்சு. 20,000 ரூபாய், 18,000 ரூபாய், 15,000 ரூபாய் சொல்லு ஜெயிச்சு. இங்க நம்ம செக் பண்ணி பார்த்தாலே நம்ம உடம்புல போட்டிருக்க ஃபர்தால ஸ்டோன் வச்சிருக்கானா, நம்ம தலைக்கு போட்டிருக்க துணியில ஸ்டோன் இருக்கா? ஒரு ஸ்டோன் ஒரு நரகத்துக்கு படிக்கட்டுன்னு சொல்லப்படுது. அதெல்லாம் பாதுகாக்கணும், நம்மளை மன்னிக்கணும். எங்களுக்கெல்லாம் இதை பத்தி தெரியாம 4 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் இல்லாதப்ப நாங்களும் இப்படித்தான் இருந்தோம். டிசைனுக்கு டிசைன், மேட்சுக்கு மேட்ச், டிசைனர் ட்ரெஸ், இப்படி போனாதான் நம்மளை மத்தவங்க மதிப்பாங்க. பல நிறைய பூ வச்சுட்டு தான் ஒவ்வொரு மேடையிலையும் பேசுவோம். இன்னைக்கு நினைச்சா உடம்பு கூசுது. என்னோட பட்டிமன்றங்களில் சேட்டலைட் சேனல்கள்ல நடுவராக இருந்து பேசின பழைய காலத்து பட்டிமன்றங்களை பார்க்கும்போது மேக்கப் போட்டுட்டு தலை நிறைய பூ வச்சு கழுத்துல நெக்லஸ் போட்டுட்டு இன்னைக்கு பார்க்க எனக்கு கூசுது. தியானம் பேசியிருக்கோம். என்னதான் அது கண்ணியமான உடைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டாலும் இஸ்லாமிய பெண்ணாக என்னால ஏத்துக்க முடியல. இறைவன் என்னை பாதுகாத்தான். அந்த வெளிச்சம் எல்லாருக்கும் கிடைக்கணும், அந்த பேணுதல் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற விஷயத்தினாலதான் இந்த பரப்புரையை நம்ம செஞ்சுட்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் இன்னையில இருந்து நாளையில இருந்து டிசைனர் ஃபர்தா போட மாட்டோம், டிசைனர் மக்கனா போட மாட்டோம், டிசைனர் ஷால் சின்ன ஸ்டோன் வச்ச ஷால் போட மாட்டோம் அப்படின்னு பேணுதலா விசாலமான ஃபர்தா பிளைனா, விசாலமான மக்கனா பிளைனா போடணும்னு அல்லாஹ்வுக்காக வருகிற ரமலானை வரவேற்கும் பொருட்டு உறுதி எடுக்கணும். எல்லாரும் சத்தமா சொல்லாமே, இன்னும் கொஞ்சம் சத்தமா. இன்ஷா அல்லாஹ் இந்த குரலை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாங்க. ஏதோ ஒரு நேரம் நமக்கு வெளிச்சம் தெளிவு வரும், யார் மூலமாவது வரும். இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த உறுதிமொழி எடுப்போமே அல்லாஹ்வுக்காக. இப்ப இவ்வளவு நாள் வச்சிருக்கிறதுலாம் என்ன செய்யுது? ஏழைகளுக்கு கொடுத்துடலாமா? அதுவும் முடியாது. என்ன செய்யலாம்? கரித்துணிக்கு வெட்டிடுவோம். இவங்க இறக்க வேண்டியதாங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா கரித்துணிக்கு போடுங்க, அதுக்கு கூட அது பயன்படாது. உண்மையை சொல்லணும்னா ஒரு காட்டன் பேஸ்ட் ஃபர்தாவா இருந்தா கரித்துணி பயன்படும், இல்லைன்னா அது கரித்துணி கூட பயன்படாது. எனவே அல்லாஹ்வுக்காக ஒரு தியாகம் செய்வோம். இனிமே டிசைனர் ஃபர்தா, டிசைனர் ஹிஜாப் பயன்படுத்தாம இத்தினோண்டு தலைக்கு சுத்தாம அழகா பேணுதலா உடையணிவோம். சொர்க்கத்துக்கு போறோமே.